நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது உலகத்துடைய படை திரண்டது, அல்லாஹ் படை அளித்தானே தவிர குர்ஆன் ஹதீஸ் யாராலும் அழிக்க முடியாது. வரலாறு பின்னோக்கு, வரலாறு தூக்கி பாரு. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நபியே, பாப்போம் யார சூழ்ச்சி வெல்லுது. சகோதரர்களே, யாருடைய சூழ்ச்சியும் குர்ஆனுக்கு முன்னால் வெற்றி அடையாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்தவர்களே, நீங்க தான் சூழ்ச்சியில மாட்ட போறீங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். வஸ்ஸமாய் வத்தாரிக் சூறால கடைசி ஆயத்து என்ன? வஸ்ஸமாய் வத்தாரிக் கடைசி ஆயத்து என்ன? வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜா வல் அர்தி ذاتிஸ் ஸதா இன்னஹும் யகீதுன கைதா وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அல்லாஹ் சொல்றான், திரும்ப திரும்ப வானத்தை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வல் அர்தி ذاتிஸ் ஸதா வெடிப்புள்ள பூமி மீது சத்தியமாக, ரெண்டு சத்தியம் செய்து சொல்றான். இன்னஹும் யகீதுன கைதா. நபியே, இந்த அல்லாஹ் ரசூலை மறுக்கிறவங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார். எப்படிடா இஸ்லாத்தை அழிக்கலாம், எப்படிடா இந்த குர்ஆனை அழிக்கலாம். சரி, 1400 வருஷம் அழிக்க இருந்துச்சே வாப்பா அந்த குர்ஆனை. எத்தனை வருஷம்? இந்த குர்ஆன் இறங்கி 10 வருஷமா 20 வருஷமா? 1400 வருஷம் போயிடுச்சு. அழிங்கல நேரும்டா, அழிங்க இஸ்லாத்தை அழிங்கல நேலுமண்டா. அல்லாஹ் தானே சொல்றான், அழிங்கலேன், உங்களால ஏழுமானத்தை செய்யுங்களேன். முடியாது, முடியாது. தேவண்டா முஸ்லீம்கள் அழிக்கலாம், முஸ்லீம்களை மௌத்தாக்கலாம், குர்ஆன் ஹதீஸ அழிக்கல. இது அல்லாஹ்ட சவால். அல்லாஹ் சொல்றான், இவங்க சூழ்ச்சி செய்ய நாடுறாங்க நபியே. வஅகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்வேன். ஆனா ஃபமஹிலில் காஃபிரீன, நபியே இந்த அல்லாஹ்வ ரசூலை மறுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. என்ன கொடுங்க? அவகாசம். ஃபமஹிலில் காஃபிரீன என்று சொல்லிட்டு திரும்ப அம்ஹில்ஹும், அம்ஹில்ஹும் அதே வார்த்தை, இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. ருவைதா, ருவைதானா கொஞ்சம் கொடுங்க அவகாசம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நபியே, பாப்போம் யார சூழ்ச்சி வெல்லுது. சகோதரர்களே, யாருடைய சூழ்ச்சியும் குர்ஆனுக்கு முன்னால் வெற்றி அடையாது. நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது உலகத்துடைய படை திரண்டது, அல்லாஹ் படை அளித்தானே தவிர குர்ஆன் ஹதீஸ் யாராலும் அழிக்க முடியாது. வரலாறு பின்னோக்கு, வரலாறு தூக்கி பாரு. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் எழுப்பாட்டி வச்சு அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்குமாம். என்ன சத்தம் தெரியுமா? மனிதர்களே, அல்லாஹ் சூரா முர்சலாத்ல சொல்றான், மனிதர்களே, ஜமஅனாகும் வல் அவ்வலீன் ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதுன். ஒரே ஒரு கிரவுண்ட், எவ்வளவு பெரிய மைதானம் இருக்கும். மைதானத்தில் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கடைசி மனிதரும் இருப்பாங்க. எப்படி இருக்கும் கிரவுண்ட்? நீங்க கற்பனை பண்ணி பாரு. எல்லாரும் இருப்பாங்க அந்த மைதானத்தில். அல்லாஹ் சொல்லுவானாம், ஜமஅனாகும் வல் அவ்வலீன். மனிதர்களே, ஜின்களே, எல்லாரையும் இந்த இடத்தை சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தார். ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதுன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்யலும்னா செஞ்சு பார். எப்படி அல்லாஹ்வோட சவால். அல்லாஹ் அப்படித்தான். நீங்க எல்லாம் அந்த வார்த்தையை கேட்பீங்க கியாமத்துல இன்ஷா அல்லாஹ். நாங்கள் குர்ஆன்ல உள்ளதை சொல்லித்தாரோம், அவ்வளவுதான்.
முழு உலக மக்களும் சேர்ந்து திகைச்சிருவாங்க. என்னடா செய்யறது? ஒன்றும் செய்யல, ஒன்றும் ஒத்தருக்கும் செய்யல. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் 14வது கேள்வி அதான் கேட்கிறார். 14வது கேள்வி அல்லாஹுடைய. அல்லாஹ் சொல்றான், உங்களால ஏழுமண்டா அம் யுரீதூன கைதா. அல்லாஹ் ரசூலுடைய விரோதிகள் சூழ்ச்சியை நாடுறாங்களா? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே. அல்லாஹ்ட பேர் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்ட பேர் என்ன? அர்ஹமுர். பிள்ளை குழப்பம் செய்யுது, உம்மாக்கு வருது கோம், பாபா பார்த்துட்டே இருக்கார். பாபா என்ன செஞ்சிட்டு இருக்கார்? பார்த்துட்டு இருக்கார். உம்மாக்கு வாப்பாவோட ஏன் கோம்? வாப்பாவோட மகன் இவ்வளோ கூத்து காட்டுறான், வாப்பா பார்த்துட்டு இருக்காரு. பாப்பாக்கு இறக்கம் கூடு, அடிச்சிட்டா மரா இவன்ட்ட மன்னிப்பு கேட்கும். சரி கொஞ்சம் காட்டட்டும் விட்றார், கொஞ்சம் காட்டட்டும் விட்றார். இண்டை திருந்துவா, நாளை திருந்துவா. இறக்கம். சகோதரர்களே, தாயை விட இறக்கம் உள்ளவன் அல்லாஹ், தந்தையோட இறக்கம் உள்ளவன் அல்லாஹ். இண்டை வட்டி குடிக்கியா, உடனே நெருப்பிறக்கலாம். வானா வானா திருந்து. ஜினா செய்றியா, களவெடுக்கிறியா, தொழுகல்லியா, பள்ளி சொத்தை வச்சிருக்கியா, செய் செய். இப்போ நாங்கள் அல்லாஹ் வரதான் இறக்கி விட்டுருவோம். எங்களுக்கு அவ்வளோ அல்லாஹ் இறக்கமுடையவர். அப்படியே சந்தர்ப்பம் கொடுக்குறான். சரி திருந்து, அஜி போய் திருந்து. சரி பெருநாள் ரெண்டாவது பள்ளிக்கு வந்து திருந்து. ஒன்றுக்கு மேலாடி அல்லாஹ் பிடிச்சிடும். சரி பிடிச்சா அது பிறகு விடுவானா? நீங்க எலிய பிடிச்சா விட்ட சரித்திரம் இருக்கா? எலிய பிடிச்சி விட்ட சரித்திரம் இருக்கா? சாவச்சு போட்டு தான் விடுவீங்க. பேகில் போட்டு அடியண்ண அடிச்சு அதை காகத்துக்கும் போட்டு திங்க வச்சு முடிச்சு போட்டு தான் விடுவீங்க. அல்லாஹ் ஒன்றை விலையை கொள்ளும். பிடிச்சானோ விடமாட்டான். அது வரைக்கும் சந்தர்ப்பம். செய்யுங்க செய்யுங்க, தௌபா செய், தௌபா செய். சக்கராத்தில் பிடிச்சி போட்டா நெருப்புல சகோதரர்களே, அதுக்கு பிறகு எழுப்பேல. அதனால அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்திருக்கிறான். முதலாவது கலிமாவுடைய பாக்கியத்தை தந்ததே அல்லாஹுடைய பெரிஸ். நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், ரசூலை ஏற்றுக்கொள்கிறோம். சகோதரர்களே, மற்றவங்களுக்கு இந்த தாவத்தை நாங்கள் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஃபல்லதீன கஃபரூ ஹுமுல் மக்கீதூன். காஃபிர்கள் தான் சூழ்ச்சியில மாட்ட போறீங்க. 15வது கேள்வியும் கடைசியான கேள்வியும் முக்கியமான கேள்வியும், அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ். 15வது பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், சரி உங்களுக்கு அல்லாஹ் இல்லாத வேறு கடவுள் ஒன்று இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ். அல்லாஹ் அல்லாத உங்களை படைச்சி உங்க ரிஸ்க் தந்த ஒரு கடவுள் இருக்குதா? காட்டுங்க பாப்போம். உங்களை படைச்சது யாரு? சாப்பாடு தந்தது யாரு? உங்களை வளர்த்தது யார்? உங்களை ஆம்பளையா பொம்பளையா ஆக்கினது யார்? சொல்லுங்க பாப்போம். 15வது கேள்வி. இதுல தான் எல்லாருமே மாற்று, எல்லாருமே மாட்டிடுவாங்க. யார் படைச்சேன்னு சொல்ல போறீங்க? நீங்களே உங்களோட கையால படைக்கிறீங்க சிலரை, செய்றீங்க சிலரை, ஆனா சொல்றீங்க அவர் உங்களை படைச்சதுன்னு திரும்ப சொல்றீங்க. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி. நீங்க டாக்டர், நீங்க இன்ஜினியர், நீங்க ஜட்ஜ், நீங்க லாயர், உங்களோட மூளை அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ்வை விளங்க கிடைக்கலையே இந்த மூளையால. அல்லாஹ்வை விளங்க கிடைக்கலையே. எவ்வளவு பெரிய தொழில மேலிடத்துல இருக்கிறீங்க நீங்க, நாட்டை ஆள்றீங்க, நீங்க சமூகத்தை ஆள்றீங்க. கொஞ்சம் யோசிங்க. அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ். அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்குதா? சரி, கடைசி அல்லாஹ் முடிக்கிறான். எப்படி தெரியுமா? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவர். நீங்க அல்லாஹ்வை சேர்க்கிறீங்களே, அல்லாஹ் 2, 3, 5, 10, 2 கோடி கடவுள், இது எல்லாத்தை விட்டும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன்.
அம்மா யுஷ்ரிகூன். நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவர். சகோதரர்களே, 15 கேள்விக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன ஒரு பதில் தான் இது. திரும்பியும் 15 கேள்வியை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கரண்ட் ஷாட் இது. சாதாரண கேள்விகள் அல்ல. நல்ல ராவைக்கு இருந்து யோசிங்க, விளங்கும். முதலாவது கேள்வி இந்த நபியை பற்றி. அம் யகூலூன ஷாயிர், என்ன இந்த நபி ஒரு கவிஞன்னு சொல்றீங்களா? அப்படின்னா அவர் அழிஞ்சிருவார் நினைக்கிறீங்களா? இரண்டாவது கேள்வி, அம் தஅமுருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா, உங்களோட புத்திகள் இப்படித்தான் ஏவுதா? அல்லாஹ் இல்ல, ரசூல் இல்ல, குர்ஆன் இல்ல. அம்ஹும் கௌமுன் தாகூன், அல்லது நீங்க வரம்பு மீறிய கூட்டமா? அம் யகூலூன தகவ்வலா, இந்த குர்ஆன் இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்றீங்களா? ஏழுமண்டா குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க, உங்களால் ஏழுமண்டா. அஞ்சாவது, அம் குலிகு மின் கைரி ஷை, நீங்கள் படைக்கப்படாதவர்கள் என்று சொல்கிறீர்களா? அம் ஹுமுல் காலிகூன். ஆறாவது, அல்லது நீங்க தான் படைத்தீர்களா? அல்லது அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியை படைத்தது நீங்களா? அல்லது அம் இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக், ரப்புடைய பொக்கிஷம் உங்களோட கையிலே இருக்குது. அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது நீங்கள் சாட்டப்பட்டு விட்டீர்களா? பத்தாவது, அம்லஹும் சுல்லம், அல்லது உங்களுக்கு ஏன் இருக்குதா வானத்துக்கு ஏறிட்டு போய் பேசுறதெல்லாம் கேட்டு வாரதுக்கு? அம்லஹுல் பனாத்து வலகுமுல் பனூன். 11வது கேள்வி, அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளுமா? 12வது, அம் தஸ்அலுஹும் அஜ்ரா, இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு காசு தேவையா? ரசூலுல்லாஹ் அல்லது உலமாக்கள் இஸ்லாத்தை பின்பற்றணும்டா காசுதான்னு கேட்கிறாங்களா? 13வது, அம் இந்தஹுமுல் கைப், அல்லது உங்களோட மறைவான அறிவு இருக்குதா, எழுதி வச்சிருக்கிறீங்களா? 14வது, அம் யுரீதுன கைதா, அல்லது சூழ்ச்சி செய்ய போறீங்களா இஸ்லாத்துக்கு, அல்லாஹ்க்கு, குர்ஆனுக்கு? நீங்க தான் சூழ்ச்சியில மாட்டுவீங்க. 15வது, அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லது அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள் உங்களுக்கு இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நீ எத்தனை கடவுளை வச்சிருந்தாலும் உங்களுடைய இணையை விட்டும் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அம்மா யுஷ்ரிகூன்.